ஹலோ மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th தமிழுக்கான அஃபீஷியல் செகண்ட் மிட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கொஸ்டின் படுறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணது மூலிமா நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வந்து சேரும். ஸோ மறந்துடாமல் பண்ணிருங்க. புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப் அண்ட் எல்லா சப்ஜெக்டான பிடிஎஃப் அண்ட் லீக் கொஸ்டின் பஸ் முக்கியமானது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தான் சென்ட் பண்ணுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கால்மாஸ் அதுக்காக லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோப்பா. ஸோ 1 மார்க்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியான வீடியோ தேர்ந்தெடுத்துங்க. இதுக்கு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ஸில். இதையும் படிச்சுட்டு புக் பேக்கும் படிச்சுட்டு போனீங்க கண்டிப்பாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பார்த்துட்டிங்களா? 5 வரையும் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 6, 7, 8, 9, 10 பாருங்கள். 6, 7, 8, 9, 10, 11, 12. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெடுத்து கிடைக்கும் சொல். 8, 9, 10, 11, 12. 1 மார்க்ஸ் பார்த்துட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பகுதி 2 பாருங்கள். பிரிவு 1 உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ டோட்டலாக எதனா கேட்டிருக்காங்க 3, 6, 7 கேட்டிருக்காங்க. 7லேருந்து நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ நல்லா படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? இது உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது, அதை விட்டுட்டு ஈஸியாக தான் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுனால படித்ததை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஓகேவா? இதுதான் 2 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ அடுத்து பிரிவு 2 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 20, 21, 22, 23, 24. இதில் வேணால் 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதணும்ப்பா. நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். இதில் மீதி இருக்கிற 5, 3 கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பகுதி 3 பாருங்கள். அடிப்பிடாமல் எழுதுக. ஸோ 25, 26. ஸோ உங்களுக்கு 4 மார்க். மனப்பாடத்துக்கு 4 மார்க் அண்ட் திருக்குறளுக்கு 2 மார்க். டோட்டலாக 6 மார்க் உங்களுக்கு. மனப்பாடப்பதி மேக்ஸிமம் 1 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் மிட்டம் கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அழகாக படித்து லட்டு மாதிரி எழுதிடலாம். ஸோ அடிப்பிடாமல் கரெக்டாக எழுதுங்க. எழுதி பார்த்துட்டு கரெக்டாக வாங்க எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பகுதி 4 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் மாதிரி இலக்கண 2 மார்க்ஸ் மாதிரி காலேஜ் சொல் தருக அண்ட் பின்வரும் இரு கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. அப்புறம் கைத்தொழில்களை வளர்க்க நம் பொறுப்புகளை இரண்டை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இலக்கண 2 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றாவது மாதிரி தான் இருக்குது. ஸோ பின்வரும் மரபுத்துறையை தொடர்ந்து அமைத்து எழுதுக. அப்புறம் கோடிட்டு இடத்தை பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 5 பார்க்கலாமா? ஸோ கடைசி உங்களுக்கான 5 மார்க்ஸு. ஏதேனும் ஒரு வினாக்கு மட்டும் விடையளிக்கவும் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 கொடுத்துருக்காங்கப்பா. 31, 32, 33. இந்த 3ல் இதை 1 எழுதுனா போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்ஸ்ப்பா. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொன்னதான்ப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மறந்துடாமல் பண்ணிடுங்க. ஸோ பண்ணினா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கால்மாஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கான லீக் கொஸ்டின் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப், அடுத்த சப்ஜெக்டான பிடிஎஃப் உங்களுக்கு வீடியோவாக அதை சென்ட் பண்ணி விட்ருவேன். ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.